டிரான்ஸ்ஃபர்மேஷன் மை தான் சொல்றீங்க. பாடி மை ரூல்ஸ் தான். எனக்குமே அப்படிதான். நான் தான் சொன்னேன்ல, எத்தனையோ பேர் என்கிட்ட நீங்க வந்து நாசூக்கா சொல்லுவாங்க. பிகாஸ் இப்ப இந்த பாடி ஷேமிங். நெறைய பேர் தே ஆர் வெரி ஹேப்பி வித் தேர் பாடி. தே ஆர் வெரி ஹேப்பி ஃப்ளாண்டிங் தேர் பாடி அப்படின்றபோது, அது இட்ஸ் அ பர்சனல் விஷ். அண்ட் நான் ரொம்ப யங்கர் ஏஜ்லயே சீக்கிரமா வெயிட் போட ஆரம்பிச்சுட்டேன். பிகாஸ் ஆஃப் மை ஹார்மோனல் இஷ்யூஸ், என்னோட பிசிஓடி ப்ராப்ளம் அண்ட் என்னோட இந்த ஹார்மோனல் நெறைய இம்பேலன்ஸ் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஈஸியா இருந்தது. எங்க அம்மா வந்து ஷி யூஸ்ட் டு மேக் அண்ட் கிவ். அதுல நமக்கு எண்ணெய் கவுண்டோ இல்ல ஃபுட் கவுண்டோ கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. பட் செகண்ட் ஃபேஸ்லேருந்தே 850 கேலரிஸ் தான். நான் 850னா ஒரு 600லேயே முடிச்சிருவேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றணும், 1/2 டீஸ்பூன் நெய் தான் ஊற்றணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால அதை ஒருத்தங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள சமைக்க வைக்கிறதுக்கு இது நானே பண்ணிடலாம். ஓகே. ஆனா இப்போ எல்லாரும் வந்து யோசிப்பாங்க, டயட்னா அதுல ஒரு எக்ஸசைஸ் இருக்குப்பா. 850 கேலரிஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல தெம்பே இருக்காது பேசிக்கா. பட் சி நான் எனர்ஜெட்டிக்கா இருந்தேன், எல்லாமே இருந்தேன். பட் நீங்க 850 தான் சாப்பிடுறீங்க அப்படின்னும் போது அதுல லூஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி கேலரி டெபிசிட்ல இருக்கேன். ஸோ அதை லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ எனக்கு ஒர்க் அவுட்ஸே கிடையாது. வேணும்னா நம்ம ஒரு மைல்டு வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். 10 நாளில் உடம்பை குறைப்பது எப்படி? இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார். 10 நாள்ல அப்படி பண்ணிடலாம். Does it work? 10 நாள்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. 3 மாசமே எல்லாரும் என்கிட்ட ரொம்ப சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. நான் ஐ எம் ஜஸ்ட் ரெடி டு அக்செப்ட் வாட் எவர் கம்ஸ் மை வே. அதுக்காக இப்போ நம்ம வெயிட் லூஸ் பண்ணிட்டோம், இந்த ரோல் வேணும் அந்த ரோல் வேணும் அதெல்லாம் இல்லை. ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நார்மலா ஒரு ஃபேட்டாக இருக்கிறவங்கள வந்துட்டு அவங்க மெயினாக அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, மை பாடி மை ரூல்ஸுங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை கேட்க வரல. பட் ஆனால் மை பாடி மை ரூல்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, பட் ஹவு அஃபெக்ட்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மை பாடி மை ரூல்ஸ் தான். எனக்குமே அப்படிதான். நான் தான் சொன்னேன்ல, எத்தனையோ பேர் என்கிட்ட நீங்க வந்து நாசூக்கா சொல்லுவாங்க. பிகாஸ் இப்போ இந்த பாடி ஷேமிங் அது என்ன அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நீங்க வந்து ஏமா நீ கொஞ்சம் கம்மி பண்ணுமா வெயிட்னா நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஓகே அவங்க நினைக்கிறாங்க, அதான் அது எனக்கா தோணுச்சு. பட் நிறைய பேர் தே ஆர் வெரி ஹாப்பி வித் தேர் பாடி. தே ஆர் வெரி ஹாப்பி ஃப்ளாண்டிங் தேர் பாடி அப்படின்ற போது அது இட்ஸ் அ பர்சனல் விஷ். பட் ஒன்ஸ் அது ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது, ஹார்மோனல் இஷ்யூஸ் கொடுக்குது அப்படின்னா தான் அது வந்து சம்திங் டு டேக் கேர் ஆஃப். நம்ம பாடியில் நானே என் பாடியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருப்பேன். அது யார் என்ன சொன்னாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது. பட் எனக்கு when it started hitting me இல்லை, நான் சர்டன் ட்ரெஸ்ஸஸ் போட முடியாது. அண்ட் நான் ரொம்ப யங்கர் ஏஜ்லேயே சீக்கிரமாக வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஆஃப் மை ஹார்மோனல் இஷ்யூஸ், என்னோட பிசிஓடி ப்ராப்ளம் அண்ட் என்னோட இந்த ஹார்மோனல் நிறைய இம்பேலன்ஸ் இருந்ததுனால அதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்து அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து அந்த மாதிரி வெயிட் கெயின் ஆனது தான் எனக்கு. ப்ளஸ் அவுட் சைட் ஃபுட் அது இப்போ கூட இல்லைங்க, நான் வெளியில் சாப்பிட்டா எனக்கு டக்குன்னு வேயிங் ஸ்கேலில் காட்டும். இட்ஸ் நம்ம வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் சாப்பிடுவோம். மேபி அவங்க யூஸ் பண்ணுற ஆயில்ஸ், ஃபுட் கலர்ஸ் இதெல்லாம் வந்து என்னோட பாடி இன்ஃப்ளமேட் ஆகுது தான். இதில் நடுவில் நான் ஒரு வாட்டி வெளியில் போய் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸை ரைஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நார்மலான ஒரு ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். பட் அதில் ஆயில் மட்டும்தான் கல்ப்ரிட்டாக இருக்க முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு ஃபுட்ஸ் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ ஐ குட் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் நமக்கு எது கல்ப்ரிட் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே வந்து குக்கிங் ஆயில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் வந்து என் பாடியை இன்ஃப்ளமேட் பண்ணுது அப்படின்றதுனாலே நான் ரொம்ப பார்த்து அப்படியே நான் சப்போஸ் வெளில சாப்பிட்ணுன்னா கூட அடுத்த நாள் போய் ஒரு 24 hours ஃபாஸ்டிங் இருந்துருவேன். ஓகே. ஸோ அது என் பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். இஃப் யூ கம்ஃபர்டபுள் இன் யோர் பாடி இட்ஸ் ஓகே. பட் இஃப் யூ நாட் கம்ஃபர்டபுள் தென் இட்ஸ் டைம் டு டேக் அ கால். மேம் இப்போ வந்து இந்த நீங்கள் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, அதுவும் நிறையா சொல்கிறது எல்லாமே வந்து செய்யறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டைம் எடுக்கிற விஷயங்கள் தான். அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? எவ்வளோ டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணீங்க? நீங்களே தான் பண்ணிக்கிட்டு வேண்டிய சுச்சுவேஷன்றது தான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஈஸியாக இருந்தது. எங்கள் அம்மா வந்து ஷி யூஸ் டு மேக் அண்ட் கிவ். அதில் நமக்கு எண்ணெய் கவுண்டோ இல்லை ஃபுட் கவுண்டோ கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. பட் செகண்ட் ஃபேஸ்லேருந்தே 850 கேலரிஸ் தான். நான் 850னா ஒரு 600லேயே முடிச்சிருவேன். ஸோ நான் கொஞ்சம் அப்படி இருந்தேன். ஓகே. ஏன்னா என்னால் 600 கூட ஒரு டேல முடிக்க முடியல, அதுதான் உண்மை. ஸோ செகண்ட் ஃபேஸ் நம்ம வெறும் பீட்ரூட், கேரட்டு இந்த மாதிரி வெறும் டைஸ்ட் வெஜிடபிள்ஸ், பொரியல் அந்த மாதிரி தான் சாப்பிட வேண்டியது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லா மீலுமே நானே குக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா 1 டீஸ்பூன் ஆயில் தான் ஊற்ற முடியும். ஏன்னா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயிலே வந்து 70 கேலரியோ என்னமோ இருக்குது. அதுக்கு மேலே அதை தாண்டிடுச்சுன்னா அது வந்து என்னோட 850ல் பாதிக்கும்.
ஓகே. ஸோ 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றணும், 1/2 டீஸ்பூன் நெய் தான் ஊற்றணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால அதை ஒருத்தங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள சமைக்க வைக்கிறதுக்கு இது நானே பண்ணிடலாம். ஸோ ஓகே. எவ்ரி டே நான் வந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப வெறுப்பாக இருக்கும். நான் அப்படி இப்போ ஒன்றே எங்கள் அம்மா எனக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க, இல்லை நான் வெளிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன். ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு பர்சனுக்கு என்னோட கிச்சன் வந்து டுக் அ லாட் ஆஃப் டைம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கேலரி கவுண்ட் பண்ணுறதுன்னு ஐயோயோயோயோ நம்ம கரெக்டாக தான் உடனே சாட் ஜிபிடிக்கு ஹவு மெனி கேலரி டஸ் 50 கிராம்ஸ் வாட் டிட் ஐ ஈட் டுடே அப்படின்ட்டு டெய்லி லாக் பண்ணுவேன் நான் ஃபார் த டே. சப்போஸ் எனக்கு ஒரு ப்ரோட்டீன் மீல் பாக்கி இருக்குது சாப்பிடணும் அப்படின்னா நான் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் இன்னைக்கு வந்து ஓகே 400-500 கேலரிஸ் தான், ஓகே அப்போ நமக்கு இன்னும் 350 இருக்குது. இந்த மாதிரி டெய்லி லைக் ஆல்மோஸ்ட் என் சாட் ஜிபிடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லி இந்த மாதிரி என்னோட லாக்ஸ் இருக்கும். ஓகே. ஆனால் இப்போது எல்லாரும் வந்து யோசிப்பாங்க, டயட்னா அதில் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும்ப்பா, சாப்பாடு கண்ட்ரோல் தாண்டி அதில் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் வரும்போது அதை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த இதை ஆரம்பிச்சு 850 கேலரிஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்புல தெம்பே இருக்காது பேசிக்காக. பட் நான் எனர்ஜெட்டிக்காக இருந்தேன், எல்லாமே இருந்தேன். பட் நீங்கள் 850 தான் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அதில் லூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி கேலரி டெபிசிட்டில் இருக்கேன். ஸோ அதை லூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போது எனக்கு ஒர்க் அவுட்ஸே கிடையாது. வேணும்னா நம்ம ஒரு மைல்டு வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். இன்டென்ஸ் ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போது நான் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், அவுட் சைட் ஃபுட் ரொம்ப பார்த்து சாப்பிடணும். அண்ட் கேலரிஸ் வந்து இப்போது 850 எடுத்துகிட்டு இருந்தேன், நான் டக்குன்னு இப்போ திருப்பி ஒரு 1500க்கு போனேன் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஷோ ஆன் மை வெயிட். ஸோ 850ன்றது நீங்கள் ஸ்லோவாக 900 ஆக்கணும், 950 ஆக்கணும், 1000 ஆக்கணும். ஸோ இது வந்து இப்போ ஒரு வீக் ஃபுல்லாக நான் 900 மட்டும்தான் சாப்பிடணும், ஒரு வீக் ஃபுல்லாக இன்னொரு 100 கேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடி ஷாக் ஆகாது. ஓகே. இப்போ என் பாடி ரொம்ப மெயின்டெனன்ஸ் இதில் இருக்குது அப்படின்றதுனால நான் டக்குன்னு அதுக்கு கேலரிஸ் ஏற்றுட்டேன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் கேலரிஸை. பட் ஆனால் இப்போது ஜென்ரலாகவே ஐ ஹவ் சீன் பீப்புள் அட்வைஸ், நான் இதை பண்ண நீ அதை பண்ணுங்கன்னு. பட் ஹவு இட் சேஞ்சஸ் ஃபார் பீப்புள் நினைக்கிறீங்க? இப்போது ஒவ்வொருத்தர் பாடியும் வேரி ஆகும்ல, ஒருத்தவங்க பண்ணுற ஒரு விஷயத்த பார்த்தோ இல்லை அவங்களோடது அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறது டஸ் இட் ஒர்க்? இல்லை இல்லை, இட் டெஃபினெட்லி டசன்ட் ஒர்க். இப்போ நான் வந்து ஆன்லைன்லேயே நிறைய பேர் இது ஹெல்தி, இதை பண்ணுங்க, இதை நீங்கள் வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கம்மியாயிருவீங்க, இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன், ஓ இது ஹெல்தி ஆப்ஷன் போல இருக்கு. பட் நான் வந்து இப்போ என்னோட ரியலைசேஷனில் எம்மா எதையும் பார்த்து நமக்கு ஹெல்தி நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பாடிக்கு அது செட் ஆனால் மட்டும்தான் நம்ம அதை பண்ணணும். இப்போ இந்த இதுலேயே நிறைய ஆன்லைனில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு போட்டு விதவிதமாக போட்டிருக்காங்க. என்ன இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லையே இது ஆன்டி அதில் பார்த்தா பாதி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இப்போ அது புரியுது, அவங்க வந்து சும்மா ஏற்றியோ போடுறாங்க அப்படின்ட்டு. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் நான் சொல்கிறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அது ஒரு அளவுக்கு நமக்கு சூட் ஆகுதா, அது உண்மையான வேலிடாக இருக்கிற இன்ஃபர்மேஷனா அப்படின்னு செக் பண்ணிட்டு மட்டும் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு. இப்போ இது ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஏன் பாடிக்கு செட், இப்போ நான் சொன்னேன் எனக்கு கோவக்காய் செட் ஆகலை, அது உங்களுக்கு செட் ஆகலாமா இருக்கும். ஸோ இது டிஃப்ரென்ஸ் வந்து பாடி டைப்பில், உங்களோட பிளட் லெவல்ஸில், இப்படி தான் நம்ம யோசிக்கணும் தெரியுமா. அதுவும் இந்த ஆன்லைனில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் அவ்வளோ ஊற்றுறாங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் 70 கேலரி எத்தனை ஸ்பூனு. நான் வந்து இந்த டாக்டர் பால் மாதிரி ஆகிட்டேன் நான். அதான் யோசிச்சுட்டு. ஆனால் இப்போது சீன் ஒரு தம்ப்நெயில்லாம் இருக்கும், 10 நாளில் உடம்பை குறைப்பது எப்படி, இப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார், 10 நாளில் அப்படி பண்ணிடலாம். Does it work? 10 நாள்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. 3 மாசமே எல்லாரும் என்கிட்ட ரொம்ப சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. பட் நான் ஹெல்தி வேல தான் குறைச்சேன்றது எனக்கு தெரியும். அது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இது வந்து பிகாஸ் கேலரி டெஃபிசிட்டும் இருந்தது, சுகர் இல்லை, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன், ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் பவுடரும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் பவுடர் வேணுமா எடுத்துக்கோங்க, இல்லை தேர் ஆர் நான் வெஜிடேரியன். ஸோ எனக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதுவும் எல்லாமே என்னோட டயட்லேருந்து கட் பண்ணும்போது என்னோட ப்ரோட்டீன் சோர்ஸ் வெறும் பவுடராக தான் இருந்தது. பட் இப்போ எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை ப்ரோட்டீன் பவுடர், மற்றதெல்லாம் க்ரீன் கிராம்ஸ், எக் ஒயிட்ஸ், ரியல் ஃபுட்ஸ்லேருந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் டேக்கிங். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும்ல, அந்த ஃபேஸில் ஐ ஹேட் டு டேக் ப்ரோட்டீன் பவுடர். 3 வேளை நான் எடுத்து தான் ஆக வேண்டியது ஃபார் மை ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ அதான் இப்போ நம்ம பாடிக்கு என்ன செட் ஆகும், உங்கள் டயட்டில் என்ன செட் ஆகும், பீங்க வெஜிடேரியன் பீங்க நான் வெஜிடேரியன்றது அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நான் ப்ரோட்டீன் பவுடர் குடிங்க அப்படின்னு நீங்கள் வாங்கி குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வே அவுட் த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது தான். அந்த 10 நாள் உடம்பை குறைப்பது எப்படியே தயவு செஞ்சு 10 நாள் எல்லாம் குறைக்க முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. 3 மாதம் அடி வாங்கியிருக்கேன். அப்படி ஏதாவது சொன்னாங்களா, அது ஸ்கேமுங்கிறத முன்னாடியே கொஞ்சம் யோசிக்கிறது ரொம்ப பெட்டர். பட் ஆனால் நீங்கள் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த
கன்சிஸ்டன்சி பற்றி நம்ம இன்னும் பேசல. அதை மேபி நீங்கள் சொல்லலாம். ஏன்னா வெயிட் ஒரு 5 கிலோ குறைஞ்சோனே போதும் அவ்வளோதான், இனி அவ்வளோதான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சாப்பிட்டு. ஆமாமா. அது நான் சொல்லணும். நான் வந்து என்னோட டார்கெட் வந்து 10 கிலோ தான் வச்சிருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப இளைச்சு போயிட்டேன்னா, அப்புறம் நமக்கு வர 4 ரோலும் வராது. பண்றது வில்லி. வில்லினா கொஞ்சம் அப்படியே பயமா இருக்கணும். கொஞ்சம் நமக்கு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நான் ஃபர்ஸ்ட்டே அவங்க சொன்னது வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்கலாம் ஒரு 15, 18ன்னு போயிட்டு இருந்தாங்க. 15, 18லாம் போனேன்னா நான் அப்புறம் ரொம்ப காணாம போயிருவேன். ப்ளீஸ் எனக்கு அவ்வளோலாம் வேணாம். ஒரு 10 கிலோ நீங்க பண்ணி குடுத்தீங்கன்னா போதும். ஓகே. அவங்க அத ரொம்ப பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு 10 கிலோன்றது ஒரு 60 நாள்லயே வந்துருச்சு. ஆனா ஓகே. எனக்கு இன்னொரு ஒரு 1 மாசம் இருந்தது. ஐய்யய்யோ! நம்ம இப்ப ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிறக்கூடாதே! இப்ப என்ன பண்றது? அப்படின்ட்டுலாம் நான் யோசிச்சு, ஏங்க எனக்கு ரொம்ப வெயிட் லாஸ் பண்ண வேணாங்க. போதுங்க எனக்கு. பட் நான் வந்து அது பாதியில விட முடியாது. ஏன்னா ஒண்ணொண்ணா நமக்கு எது செட் ஆகுது, செட் ஆகலன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கதுல வந்து வாரம் ஃபாஸ்டிங் இருக்கும். 24 ஹார்ஸ் ஃபாஸ்டிங். நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு கம்மியான வெயிட் போதுங்க. நான் வந்துட்டேங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து 64லேருந்து இப்போ நான் 61 பாயிண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்ல இருக்கேன். ஓகே. ஸோ அந்த 3 கிலோவே எனக்கு வந்து ஒரு இதுதான் போனஸ் தான். ஸோ இப்போ நான் 3 கிலோ போட்டால் கூட எனக்கு ஓகே தான். பட் நான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது 64லேருந்து 63 அடடே இதுவும் நல்லா இருக்கே, நம்ம 63ல கூட நல்லா இருக்குமே. கொஞ்சம் ஓன் ட்ரம்பட் மாதிரி தான் இருக்குது இது, ப்ளோயிங் யுவர் ஓன் ட்ரம்பட். பட் ஆனால் உங்களுக்கு இப்போ ஒல்லியாக இருக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாதுல்ல. ஆல்ரெடி நீங்கள் அந்த ஒரு ஜோன்ல இருந்து தானே வந்தது. ஸ்கூல் டைம்ல அப்படி இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமே ஒரு 21, 22லலாம் வெயிட் போட ஆரம்பிச்சுட்டேங்க. அதனால நான் என்ன நெறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்சம் சப்பியான ஒரு ஃபீச்சர்ஸ்ல தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் தெரியும் நான் ரொம்ப அவங்கலாம் என்ன பார்த்தாங்கன்னா, இவங்க என்ன இப்படி வீங்கிட்டாங்க அப்படின்னு தான் தோணும். பட் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களலாம் எப்பவுமே என்ன ஒரு சப்பியர் சைட்ல தான் பார்த்துருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்ன்றது ஐ திங்க் இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட்ன்னு தான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஒர்க் அவுட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டா பண்ணல. பட் ஓகே. எனக்கு வெயிட் கொஞ்சம் மெயின்டெயின் ஆகுது அப்படியே அப்படின்னு. நான் கேர்ஃபுல் ஈட்டிங்கா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கா பண்றதுனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு 3 கிலோ நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து ஒரு இது இருக்கு, மார்ஜின் இருக்கு. ஸோ எனக்கு 64 வரைக்கும் போலாம் அப்படின்ற ஒரு மார்ஜின் இருக்கிறதுனால கொஞ்சம் அசால்ட்டா இருக்கேன். பட் நைஸ். ஒர்க் அவுட்ஸ் பண்றேங்க. சீக்கிரமே பண்ணுவேன். நைஸ். இப்போ ஃபைனலாக நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, இந்த ரோல்ஸ்க்கெல்லாம் யோசிச்சு அந்த மாதிரி தான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட்னு. இப்போ எந்த மாதிரி வெயிட் லாஸ்லாம் பண்ணியாச்சு, எந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு? வர ரோல் நல்லா வந்தா போதுங்க. ஓகே. அவ்வளோதான். இதுலேருந்து நான் ஜென்ரலாகவே எனக்கு எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்போவுமே கீப் யுவர் செல்ஃப் ரெடி ஃபார் வாட் எவர் கம்ஸ். கீப் யுவர் செல்ஃப் க்ரூம்ட். ஏன்னா எப்போ அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு ரோல் ஒன்று யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அது கரெக்டாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்காங்க, இதுக்கு இன்னும் கொஞ்சம் யங்கராக வேணும் அப்படின்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இப்போ இதனால எனக்கு பிரம்மாண்டமாக ஒன்று வரும் அதெல்லாம் எனக்கு இல்லை. நான் ஐ எம் ஜஸ்ட் ரெடி டு அக்செப்ட் வாட் எவர் கம்ஸ் மை வே. அதுக்காக இப்போ நம்ம வெயிட் லூஸ் பண்ணிட்டோம், எனக்கு இந்த ரோல் வேணும், அந்த ரோல் வேணும், அதெல்லாம் இல்லை. நைஸ். நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது இந்த ஜேர்னி எப்படி உங்களை எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணி டேர்ன் பண்ணியிருக்கு, எப்படி ஒரு பர்சனாக சேஞ்ச் பண்ணியிருக்குங்கிறத பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.